Hi, hello everyone. Welcome back to our channel. This vlog is like a day in my life from 5 a.m. to 5 p.m. நானும் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், நம்ம எப்படியாவது வேகமாக எழுந்திரிச்சு நம்ம எல்லா ஒர்க்கையும் பீஸ்ஃபுல்லாக செய்கிறோம், ப்ரொடக்டிவாக இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. எப்போ பாரு 8:30 ஆகிடுது. ஸோ இன்றைக்கி என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம 5 o'clock எந்திரிக்கிறோம், நமக்குன்னு ஒரு மீ டைம் வச்சுக்கிறோம், இதை ரொட்டீன் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு 8:15 கிட்டே எந்திரிப்பாங்க. ஸோ இப்போ சாலிடாக என்கிட்ட ஒரு 3 hours இருக்குது. ஸோ எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் இந்த 3 hours நான் முடிச்சிருவேன். நைட் பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு ஊற போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீட்டிலலாம் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, குழந்தைங்க தூங்கும் போதே எல்லா வேலையும் முடிச்சிருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. திஸ் இஸ் ட்ரூ. ஸோ இங்கே பாப்பாக்குன்னு அவங்களுக்குன்னு கூட அவங்க ஏஜ் செட்டில் விளையாடுறதுக்குன்னு ஆள் இல்லை. ஸோ அவங்க கண்டிப்பாக நம்மளை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்க கூட நம்ம என்கேஜ் பண்ணி அவங்க கூட விளையாடணும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வேலையை பார்த்து வச்சுருவா, அது நமக்கு இன்னும் டபுள் த ஒர்க் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ்லாம் போட்டால் தான் நம்ம அவங்கள பீஸ்ஃபுல்லாக என்கேஜ் பண்ண முடியும். எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த டே ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் ஆச்சு. ஹோப் எல்லா நாளும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். முருங்கைக்கீரை இருந்தது, ஆல்ரெடி நம்ம தோசை பேட்டரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சூப் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இவ்வளோ பேமா இருந்துச்சா? இன்னும் கொஞ்ச நாள் தூங்கலாங்க. பால் காய்ச்சிக்க, உனக்காக்கு சூப்பு ரைஸு. குட் மார்னிங். வெரி குட். ஏன் இருந்துச்சு? தூங்கணுமா இன்னும்? உனக்காக்கு
எதில் தர டம்ளரில் தரவா? எங்கே உட்கார போறியா? நீ எப்படி என்னை விட்டுட்டு எந்திரிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்குன்னு பார்த்தா அவள் வேகமாகவும் எந்திரிச்சிட்டா. ஸோ அவங்க எந்திரிக்கவும் அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு சைட் பை சைடாக அப்படியே வந்துட்டு ரைஸுக்கும் சாம்பாருக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பொட்டேட்டோ வேக வச்சோன்னா மோனிகாவை கூப்பிடுறேன், அப்பதானே பீல் பண்ண முடியும். மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அழுகிறா, எதுக்கு அழுகிறான்னு இப்போல்லாம் தெரியவே மாட்டேங்குது. இந்த டாட்லர் ஸ்டேஜை விட அந்த நியூபார்ன் ஸ்டேஜே பரவாயில்லன்னு தோணுது. பாப்பாவுக்கு சூப் கொடுத்துட்டு நானும் சூப் குடிச்சிட்டு, இங்கே சம்மர் தானே ஸோ மார்னிங் சூப்பராக இருக்கும், வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். Wanna clear a bottle of Cabernet, wanna stay home, not even drink, wanna get out of my own head. நாங்கள் வாக்கிங்லாம் போயிட்டு சன்லைட்லாம் நல்லா வாங்கிட்டு ஒரு சின்ன க்ரோசரி ரன் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். விளாண்டிங்களா? எங்கே இருக்கு? ஓ ஆமாம், மேலே இருக்கு ஃப்ரூட்டு நிறையா. ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட எனக்கு வாக்கிங் போயாச்சு. செம்மையாக பசிக்குது. வேணுமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். ஒரு பயங்கரமாக பசிக்குது. பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஊட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் சோர்ஸ் எல்லாம். You had nothing to say. You chose to walk, give what we had away. I hope you get what you're looking for. But babe, with me, you close the door on everything we could have been. Don't go thinking I'd be friends. No, you can't bring us back from the dead. 'Cause when you know, you know. And when you don't, when it ends, it ends. When it ends, it ends. I really thought we might have been it. So my heart was shattered when it took the hit. Oh, I can't imagine doing all that again. Even for one night. வாக்கிங் போயிட்டு வரும்போது அப்படியே பேக்கரி ஐட்டம் வாங்கிட்டு வந்துருந்தோம். நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு மினி ஸ்வீட் ட்ரீட்.
இந்த மீன் டைமில் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா காரை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க்கில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதை கொடுத்தாச்சு. தோசை மாவுக்கும் ஊற போட்டிருந்தேன். அப்படியே சைட் பையாக அங்கே வந்து கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டாச்சு. பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஃப்ளவர்ஸ் வாங்கியே பல மாதங்கள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஒய் நாட் இன்றைக்கி நம்ம வாங்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு டீ குடிக்கலைன்னா அந்த நாளே ஓடாது. ஸோ இன்றைக்கி மார்னிங் காலையில் சூப் கொடுத்தனால டீயை கட் பண்ணிட்டேன். அதனால் கரெக்டாக ஒரு 11 o'clock போல் டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டீயை போட்டு கொடுத்தாச்சு. Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO. Babe, I don't even care if we stay home. Put our to-do list on ice. We crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender. Baby, slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. Life's too short, let's not waste it, 'cause paradise. ஸோ தோசை பேட்டர் பார்த்திங்கன்னா கிரைண்ட் ஆகிடுச்சு. அதை அப்படியே கொண்டு வந்து வெயிலில் வச்சாச்சு. அப்படின்னா தான் நமக்கு சாயங்காலமே மாவு புளிச்சு நமக்கு ரெடி ஆயிரும். அப்படியே சைட் பை சைடாக வந்துட்டு வாஷிங் மிஷினில் வந்துட்டு பில்லோ கவர்ஸ் அதெல்லாம் வந்து போட்டாச்சு. Do not disturb, I got my straw hat, babe. And you can finally pull the tags on your Tommy Bahama shirt. Blue crush up on the 85-inch sound machine when we wanna hear the ocean. I think everything we need is right here. And there ain't a palm tree in. They have breakfast के साथ அம்மா दाल चढ़ाते அம்மா வந்துட்டா நீ தான்ப்பா பண்ணணும். அம்மா ரெஸ்ட்டு. ஆஹா நீ தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய் ப்ளீஸ் நீ ஹெல்ப். அம்மா ரெஸ்ட்டு. நீ தான் பீல் பண்ணணும். தேங்க்யூ. பாப்பாவை கொஞ்ச நேரம் என்கேஜ் பண்ணி நல்லா விளையாட விட்டுட்டு அவங்கள குளிக்க வச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு மோர் அடித்து குடிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குடி. காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிச்சேன். நான் இன்னும் குளிக்கவே இல்லை. நீ கொஞ்சம் நேரம் தூங்கினேன்னா அம்மா டக்குன்னு போய் குளிச்சுட்டு வருவேன். தூங்கலாமா? மணி ஸ்லீப்பிங் டைம். ஸ்லீப்பிங் டைம். 1 hour later. நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே டயர்டாகி கார்பெட்லேயே தூங்கிட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு அந்த ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுற சுகம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்லை. கில் ஃப்ரீயாக நான் வந்து ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுவேன்.
ஆக்சுவலாக இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே நான் போய் குளிக்கணும், குளிச்சுட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. ஆனால் நான் அதை பண்ணாமல் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்க மாதிரி இருந்தது. சரி புக்கை படிக்கலாம் அப்படின்னு அதை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே பார்த்திங்கன்னா 1.5 hours ஓடிடுச்சு. பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு லன்ச் ஊட்டி விட்டுட்டு நானும் லன்ச்சை சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் அம்மா கொண்டு எடுத்து தான் அம்மா வந்து ஸ்டிக் பண்ணுறோம் சரியா? I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a crazy love, moving through me like a wildfire, like a wildfire. ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்டை கொஞ்சம் நேரம் பாப்பாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் டக்குன்னு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கடைசி ஆடி வெள்ளி, ஆடி பூரம் வேறு. ஸோ கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற பிளான் இருந்தது. ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் சாமிக்கு வந்து ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சிட்ருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாயாசம் செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Bring me into golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a crazy love, moving through me like a wildfire, like a wildfire. Never the same. Never you calling my name, I'm taking my sweet time. கோவிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு இப்படி தான் அன்றைக்கி என்னோடய 5 AM to 5 PM டே வந்து ப்ரொடக்டிவாக, ரெஃப்ரெஷிங்காக, பீஸ்ஃபுல்லாக போச்சு. இப்படி எல்லா நாளும் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் அது இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஹோப் 5 AM கிளப்பில் சீக்கிரம் ஜாயின் பண்ணணும்னு இருக்குது. ஒரு ரொட்டீன் பில்ட் பண்ணணும்னு இருக்குது. பார்க்கலாம். See you all soon in the next vlog. Until then, with lots of love from Chapters of Our Life. Tada, bye. Catching a crazy love, moving through